சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டிக்கெட் ஜெயிலுக்கு போயிட்டு வரோம் சார். ஏற்கனவே இந்த பொண்ணுகிட்டையும் செலியங்கிட்டையும் சண்டை போட்டிருக்கான். அவனை ஒரு நாள் ஃபுல்லா லாக்அப்ல தூக்கி வச்சோம். மேடம் தான் கேஸை வாபஸ் வாங்கினதுனால அவனை வெளியில விட்டோம். 0607 இது நம்ம முத்துப்பாண்டி வண்டி இல்ல? கண்டுபிடிச்சிடலாம் சார். சார் ஒரு 2 வீலர் மாட்டி இருக்கு. வண்டியை செக் பண்ணீங்களா? டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததா? தரவா செக் பண்ணியாச்சு சார். டெஃபினட்டா அது முத்துப்பாண்டி வண்டி தான் சார். மேடத்தோட பையனை கடத்தினது முத்துப்பாண்டி தான். இது பிளான் பண்ணி நடந்திருக்கு. முத்துப்பாண்டி எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிங்க. ஓகே சார். மேடம், அந்த முத்துப்பாண்டியை 24 ஹவர்ஸ்ல தூக்கிடுவோம். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். ஒரு துரும்பு கூட படாதபடி உங்க பையனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. என்ன இங்க இருந்து போக வைக்கணுங்கிறதுக்காக நம்பிக்கையா பேசுற மாதிரி பேசாதீங்க. இல்ல மேடம், இந்த ஆதிசங்கரியோட செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் அதிகாரத்தை பயன்படுத்த வச்சிடாதீங்க. இத பாருங்க, என் புள்ள இல்லாம இந்த ஊரை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். பட்ட பகல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இந்த ஊர்ல என்ன சட்ட ஒழுங்கு இருக்கு? உங்களை நம்பி நான் எப்படி போறது? செழியன் என்னோட ஒரே வாரிசு. பல கோடிகளுக்கு அதிபதி அவன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். இத பாருங்க, 24 ஹவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைம் கிடையாது. இன்னும் 2 மணி நேரத்துல என் புள்ள என் கண்ணு முன்னாடி இங்க வந்து நிக்கணும். அதுவும் அவன் எப்படி போனானோ அப்படியே திரும்ப வரணும். அப்படி அவன் வரலனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஜாக்கிரதை. மேடம், உங்க செல்வாக்கு என்னன்றது எனக்கு தெரியும். ஏதோ துரதிருஷ்டவசமா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆனா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. எங்களை நம்புங்க. சார், முத்துப்பாண்டி எங்க தேடியும் கிடைக்கல சார். உடனே எல்லா செக் போஸ்டும் அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார். கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ஊரை விட்டு அவன் எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே சார். முத்துப்பாண்டி சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடுங்க. ஓகே சார். இன்னும் 2 மணி நேரத்துல அவனை புடிச்சு மேடத்தோட பையன் இங்க இருக்கணும். கோ ஃபாஸ்ட். ஓகே சார். கன்யா, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தேவையில்லாம என் பின்னாடி சுத்தாத. என்னல உன் நிலைமை கடைசியில இப்படி ஆகும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டல்ல. இந்த முத்துப்பாண்டி கிட்ட மோதுனா கடைசியில முடிவு இப்படி தாமல இருக்கும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து என் கிட்ட மோதி என் கையால சாகணுங்கிறது உன் விதியில. உன் தலையெழுத்தை எவனால மாத்த முடியும்? தொக்கா வந்து மாட்டிக்கிட்டல்ல. எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? சின்ன சின்னதா தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தவன இன்னைக்கு கொலை பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டல. சாதாரண ரவுடியா இருந்தவன கிரிமினல் ரவுடி ஆக்க போறல நீ. இனி உன்னை என்கிட்ட இருந்து எவனாலையும் காப்பாத்த முடியாதுல்ல. உன்னை கடல்ல தூக்கி போட்டு மீனுக்கு இரையாக்கவா? என் கையாலேயே உன்னை வெட்டி கரையில போட்டு காக்காக்கும் கழுகுக்கும் இரையாக்கவா? உன் கடைசி ஆசைய உங்ககிட்ட கேட்டு நிறைவேற்றலாம்னு நினைச்சேன். ஆனா நீ கண்ணே முழிக்க மாட்டீயல்ல. முதல்ல உன்னோட கதைய முடிக்கிறேன். அப்புறமா என் மாமா சொன்ன குடும்பத்தையே க்ளோஸ் பண்றேன். இவனை என்ன பண்ணலாம்? இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இவனை காணா பணமாக்கிடணும். நீ சொல்ற அளவுக்கு இவனை ஆக்கணும்னா ஒரே வழி, கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட வேண்டியதுதான். நீ சொல்றது கரெக்ட் இல்ல.
இவன் எவன் கண்ணிலையும் சிக்காம இருக்கணும்னா இவனை கடல்ல தாம்ல தூக்கி வீசணும். அதுதான்ல கரெக்ட். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கல. தர்மாக்கு போன போடல. இவனுக்கு கருமாதி பண்ணி முடிச்சிட்டு என் செல்லத்தை நான் கல்யாணம் பண்றல. டேய் தர்மா, ஒருத்தனை கடலுக்குள்ள தூக்கிட்டு போகணும். போட்டை ரெடி பண்ணி வை. மேடம் ஒரு நிமிஷம். ஆ? இந்த போட்டோல இருக்கிற ஆளை பாத்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்ததில்ல. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிற ஆளை பாத்திருக்கீங்களா? இல்ல சார், இல்ல நான் சார், பார்த்தது இல்ல. தெரியல. சரி போங்க. சரிங்க சார். வண்டி அடியா. என்னல கண்ணை திறந்து பாத்துட்டியா? நீ எப்போ கண்ணை திறப்பன் தான்ல நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அடிக்கடி துப்பாக்கிய காட்டி காட்டி மிரட்டுவல்ல, அதை இப்போ பண்ண முடியாதுல்ல. இப்போ நீ என் காலு கடியில கதறி கதறி சாகுற நிலைமையில இருக்கல. முத்துப்பாண்டி, நீ தப்பு மேல தப்பு பண்ற. என் பவர் என்னன்னு தெரியாம என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்ட. என் நேரம் எங்க அம்மாக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த ஜில்லாவில் இருக்கிற மொத்த போலீஸும் என்ன காணும்னு பதறி போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இனிமே என் மேல அனாவசியமா உன் கை பட்டுச்சு, நிஜமா சொல்றேன், போலீஸ் உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவாங்க. மரியாதையா சொல்றேன், என்ன விட்டு. ஏய், நீ புலின்னு தெரியாம உன் வாளை புடிச்சிட்ட. இப்போ பயந்து போய் விட்டன்னு வையே, நீ என்ன கடிச்சு குதறிடுவல்ல.